இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிறதுக்கு இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாநகராட்சி 23வது வார்டு மணவாள நகர் பகுதி, ஜீவானந்தம் தெரு, மணவாள நகர் பகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ் வீதி மெயின் ரோடு, தியாகி பாலு 3வது தெரு. இந்த இடத்துல பூராமே சாக்கடை தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி இது போன்ற சுகாதாரக்கேடு உள்ள பகுதியில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மதுரை மாநகராட்சி பொதுமக்களிடமிருந்து வரி வசூல் பண்ணுது. பாதாள சாக்கடைக்கு வரி கொடுங்க, குடிநீருக்கு வரி கொடுங்க, குப்பை அள்ளுவதற்கு வரி கொடுங்க அப்படின்னு சொல்லி மதுரை மாநகராட்சி வரி வசூல் பண்ணுது. பொதுமக்களும் வரியை கட்டுறாங்க. இந்த மதுரை மாநகராட்சி தற்போது என்ன பண்ணுதுன்னா 200 கோடி முறைகேடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது 2000 கோடி முறைகேடுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இப்போ அது வழக்கு நடந்து கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மதுரை மாநகராட்சியினுடைய மேயர் கணவர் கைது, அதிகாரிகள் பூரா கைது. மதுரை மாநகராட்சி ஊழல் முறைகேட்டில் திளைத்து கொண்டிருக்கிற மதுரை மாநகராட்சி மதுரை செல்லூர் பகுதியில் இப்போ பாருங்கள் எப்படி சாக்கடை தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குன்னு. இதுதான் மக்களுடைய நிலைமை. என்றைக்கு இது தீர்வாகும்? மக்கள் நல்லவங்களை பார்த்து ஓட்டு போடணும், நல்ல அரசியல்வாதிகளை பார்த்து ஓட்டு போடணும். இல்லைன்னா இதுதான் நிலைமை. நன்றி, வணக்கம். சமூக ஆர்வலர் சங்கரபாண்டியன்.